Hi friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கருணைக்கிழங்கு பொரியல் செய்ய போறோங்க. அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம அவிச்சிட்டு செய்ய போறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் தோல் எடுத்துட்டு இப்போ கருணைக்கிழங்கு பாத்தீங்கன்னா தோல் எடுத்துட்டு குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கறேங்க. இத மாதிரி நறுக்கி எடுத்துக்கணும். இப்போ நம்ம இத அவிச்சி எடுத்துக்கலாங்க. இந்த பொரியல் பாத்தீங்கன்னா சாம்பார் சாதத்துக்கு செமையா இருக்கும் சாப்பிடுறதுக்கு. கிள்ளு போட்ட சாம்பாருக்கு, தயிர் சாதத்துக்குலாம் சூப்பரா இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க. இப்போ இத அவிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ மதியானம் லஞ்ச் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் கிள்ளி போட்ட சாம்பார் தான் செய்கிறேங்க. அதுக்கு தான் இப்போ நான் சைட் டிஷ்ஷாக செய்கிறேன். இப்போ இதை அவிச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி வச்சுருக்கோங்க. இது அளவுலாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ தரம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சா போதும். சிலர் வந்து பச்சையாகவே சீவிட்டு மசாலா போட்டு வறுப்பாங்க. இதை மாதிரி அவிச்சிட்டு செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். சில காயெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கரகரன்னு இருக்குங்க தொண்டையில். அதனால் கருணைக்கிழங்கு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி அவிச்சிட்டு செய்யும்போது அதனுடைய அந்த கரகரப்புலாம் போயிடும். அவ்வளோதாங்க. பாருங்கள், காய் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி வச்சுட்டேன். இது நல்லா இதில் கொஞ்சோண்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சிடலாங்க. வேகும்போதே உப்பு போடும்போது நல்லா சமமாக அதில் உப்பு பரவும். அதனால் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாங்க. கூடவே மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுவும் இல்லாமல் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்து வேக வைக்கும்போது அந்த கரகரப்பு தன்மை போயிடும். அதனால் இதை சேர்த்துட்டு நீங்கள் வேக வைங்க. இது நல்லா கொதிக்குதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இது வேகட்டும். இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் எடுத்துக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிராம் கருணைக்கிழங்கு எடுத்துக்கிறேங்க. அதுக்கு தகுந்த மசாலா சொல்கிறேன். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அதே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் இப்போ வந்து 3 மிளகா எடுத்துக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 மிளகா கூட சேர்த்து வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து 3 மிளகா சேர்த்துக்கிறேங்க. ஒரு 6 பல் பூண்டு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துருக்குறேங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அரைச்சின்னு வந்துடலாம். நான் இப்போ அம்மியில் தான் அரைக்க போகிறேன். நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்போ இது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்க போகிறேங்க. நீங்கள் சப்போஸ் இது உங்களுக்கு அரைச்சி சேர்த்து பிடிக்கலன்னா நீங்கள் வந்து தனியாகவே தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துட்டு அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு கூட நீங்கள் செய்யலாங்க. இருந்தாலும் இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள், அரைச்சிட்டு செஞ்சு பாருங்கள். அந்த டேஸ்ட்டுக்கும் பவுடர் சேர்த்து செய்கிற டேஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும்போது நல்லா சூப்பராக இருக்குங்க. கொஞ்சம் தான் டைம் எடுக்கும். நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு மிக்சி ஜாரை கழுவுற டைமில் நம்ம அம்மியில் அரைச்சி எடுத்துடலாங்க. காய் பார்த்திங்கன்னா வெந்துடுதுங்க. இது ரொம்ப இந்த அளவுக்கு குழைய வேகணும். அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ நிறுத்திக்கலாம். நிறுத்திட்டு இது தண்ணி வடிகட்டி எடுத்துடணுங்க. இப்போ தண்ணி வடித்து எடுத்துன்னு வந்துட்டுங்க. இது உரமாக இருக்கட்டும். இப்போ தாளிப்பு போட்டுடலாம் நம்ம. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும். இப்போ இதில் எண்ணெய் நம்ம வேக வச்சாச்சு. கொஞ்சம் கூடுதலாக எண்ணெய் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு வெடிக்கிற டைமில் 2 காஞ்சி மிளகா கிள்ளி சேர்த்துக்குங்க. காஞ்சி மிளகா இல்லைன்னா பச்சை மிளகா கூட நீங்கள் இந்த டைமில் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. ஒரு வெங்காயம் போட்டால் போதும். இதுவுமே ஆப்ஷனல் தான். நீங்கள் வெங்காயம் சேர்க்காத கூட பண்ணலாங்க. ஆனால் வெங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதுங்க. ரொம்ப வேக தேவையில்ல. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்குங்க. கிழங்கு வகைனாலே கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்தா தான் நல்லது. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ரொம்ப வதங்க தேவையில்ல. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயிலே சேர்த்துக்கணுங்க. ஏன்னா நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்தோம், எதுவுமே வறுத்து சேர்க்கல. அதனால் இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வேறு எந்த மசாலாவும் நீங்கள் சேர்க்க தேவையில்லைங்க. ஏன்னா மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்சாச்சு. அதில் இதில் மஞ்சத்தூள் தேவை கிடையாதுங்க. நீங்கள் பவுடர் மசாலா சேர்த்து செய்யணுன்னா நீங்கள் இந்த டைமில் வெங்காயம் வதங்கிச்சிங்க இல்லைங்களா, இந்த டைமில் கார மிளகாத்தூள், தனியாத்தூள்,
பெருஞ்சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறமெல்லாம் காயை கொட்டி வதக்கிக்கலாங்க. அவ்வளோதாங்க. எண்ணெயில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். அதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுதுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம அவிச்சு வச்சுருக்கிற காயை சேர்த்துக்கணும். நம்ம அரைச்ச மசாலா சேர்த்தனால உங்களுக்கு கலர் அப்படி இருக்குதுங்க. நீங்கள் பவுடர் மசாலா சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதுதான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் இப்போ அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு இந்த டைமில் மல்லித்தழை போட்டு நம்ம இறக்கிடலாங்க. சூப்பரான கருணைக்கிழங்கு மசியல் கூட சொல்லலாங்க. இதை சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுது கருணைக்கிழங்கு மசியல். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.